மக்களே, பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்கி லைவில் ஒரு விஷயம் போயிட்டுருக்குங்க. ஆர்ஜே ஆனந்தியும் பவித்ராவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணது என்னமோ கேப்டனோட அந்த ஸ்ட்ரிங்கை வந்து பிடுங்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் ஸ்டார்ட். கேப்டன் வந்து பொதுவாக திங்க் பண்ணாமல் விட்டார். நம்ம பசியில் இங்கே இருந்துக்கிட்டு இருக்கோம், அவர் போய் அவங்க பசங்களோட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம சாப்பிட சொல்லிவிட்டு கூட அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள அறியாமையே அவர் கேப்டனோட அந்த அருணோட அந்த கேப்டன்ஷிப்பை பற்றி பேசுகிறாங்க. கேப்டன் செம்மையாக பண்ணார், சூப்பராக பண்ணார் இந்த வாரம். இதுக்கு முன்னாடி இருந்த அருணை விட இந்த வாரம் அருண் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்சார் அப்படின்னு. ஏன்னா அவர் 3 கேரக்டராக பண்ணியிருப்பார். அருணாவும் இருந்திருப்பார், கேப்டனாகவும் இருந்திருப்பார், இங்கிட்டு வைஸ் பிரின்சிபலாகவும் இருந்திருப்பார். இங்கிட்ட வந்து வைஸ் பிரின்சிபலாக இருக்கும்போது லவ் பண்ணணும், கேப்டனாக இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், இங்கிட்ட அருணாக இருக்கும்போது அவராகவே இருக்கணும். ஸோ வந்து இந்த வாரம் கேப்டன்ஷிப்பை வந்து அவருக்கு நிறையா வந்து டைம் கிடைக்கல. ஏன்னா வந்து 24/7 டாஸ்க் அப்படிங்கிறதுனால அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் வைஸ் பிரின்சிபலாகவே இருந்துட்டார். ஸோ கேப்டன்ஷிப்புங்கிறது கொஞ்சம், ஆனால் இருந்த அந்த கேப்டன்ஷிப்பை வந்து கரெக்டாக பண்ணார் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா வந்து பொறுமையாக கேட்டிருப்பார். பெண்கள் கூட வந்து கேட்கும்போது அந்த டாஸ்க் கூட பண்ண முடியாது, நீங்கள் எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து பெண்கள்கிட்ட வந்து அதை கரெக்டாக அவங்களோட பாயிண்ட் அப்பெல்லாம் கேட்டுட்டு திருப்பி ஒரு தடவை ரிப்பீட் பண்ணி நான் சொல்கிறது கரெக்டாக அப்படின்னு வந்து அவர் கரெக்ட் பண்ணியிருப்பார். ஸோ அது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு போல். அதுவும் போல் பாய்ஸ்கிட்ட போய் பேசி பெண்களுக்கு வந்து சாதகமாக வந்து அந்த டாஸ்க்கை வந்து வாங்கி கொடுத்துருப்பாரு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது, நீங்கள் இந்த டைமுக்குள்ளே பண்ணால் போதும், நீங்கள் வந்து சமைக்கிற வரைக்கும் நீங்கள் பண்ண தேவையில்லை டாஸ்க், அந்த மாதிரி நிறையா சாதகமான ஒரு வாங்கி கொடுத்துருப்பாரு. ஸோ அதெல்லாம் அவங்க நினச்சி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க செம்மையாக ஜாலியாக. வர்ஷினி, ரியா, ஜெஃப்ரி, அப்புறம் சிவா, ஜாக்லின் எல்லாரும். வர்ஷினி செம்மையாக பாட்டு பாடுறாங்க. விஜய் சேதுபதி அவங்க என்ட்ராகும்போது கூட சொல்லியிருப்பார், வர்ஷினி செம்மையாக பாட்டு எழுதுவாங்க அப்படின்னு. பாட்டு செம்மையாக பாடுறாங்க. இங்கிட்ட ரியாவும் செம்மையாக பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. பாவம் இந்த வாரம் போயிடுவோம்னு தெரியாதோ என்னமோ தெரில, பட் செம்மையாக பாடிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்ட வந்து பவித்ராவும் ஆர்ஜே ஆனந்தி அப்புறம் அன்சிதா 3 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. பசங்க பாவம் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த வாரம் அவங்களுக்கு வந்து அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கும். ஸோ அவங்க வந்து ஜெஃப்ரி கூட நல்லா சாப்பிடுவோம், ஆனால் இந்த தடவை ப்ரொவிஷன்ஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வேணால் உண்மை தான், சாப்பாடு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா சத்யா அண்ட் ராணாவுக்குலாம் சாப்பாடு பத்தலைன்னு நல்லாவே தெரியும். நேற்று கூட எக்ஸ்ட்ரா இருந்தால் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு வேறு ஏதோ பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி விசால் கூட சொல்லிகிட்டு இருந்திருப்பார். ஸோ அதையும் இவங்க வந்து அட்ரஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. சாப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம். சாப்பாடு இந்த வாரம் டாஸ்கில் வந்து பசங்க எப்படி வின் பண்ணி நிறையா ப்ரொவிஷன்ஸ் எடுப்பாங்களா, இல்லை திருப்பி இந்த வாரம் நிலைமை மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப உடஞ்சி போயிடுவானுங்க. ஓகே, பார்ப்போம்.